Subscribe now and press the bell icon. Never miss an update. Hi students, இந்த வீடியோவில் நம்ம CBSE Class 9 Scienceல Chapter 1 பற்றி தான் படிக்க போகிறோம். ஸோ Chapter 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா Matter in our surroundings. ஸோ நம்மை சுற்றியுள்ள பொருட்கள், நம்ம சுற்றி என்னென்ன திங்ஸ் இருக்குது, ஸோ அதை பற்றி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா படிக்க போகிறோம். ஸோ மேட்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா த திங்ஸ் அரவுண்ட் அஸ், நம்ம சுற்றி இருக்கிற எல்லா பொருட்களையும் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம சுற்றி இருக்கிற பொருட்கள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்றொன்றும் ஒரு எலமெண்ட்டால் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஒன்றொன்றும் ஒரு எலமெண்ட்டால் ஆகிருக்கும். அதோட ஃபிசிக்கல் நேச்சர், கெமிக்கல் காம்போசிஷன் எல்லாமே வந்து வேரி ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வாட்டர்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதோட கெமிக்கல் கம்போசிஷன் ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் இருக்கும். ஏர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நைட்ரஜன், ஆக்சிஜன், அதில் நிறைய கேஸஸ், கார்பன் டை ஆக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு, அந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ அப்போ ஒரு பொருளோட ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது மேட்டரோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, நம்ம சுற்றி இருக்கிற பொருட்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, அதில் என்னென்ன டைப்பாக நம்ம கேட்டகரைஸ் பண்ணலாம், அந்த டைப்புக்குன்னு என்ன ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது, அந்த டைப்புக்குன்னு என்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, அதே மாதிரி 3 ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் என்ன, ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு அது சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா அதுக்கு நேம் என்ன. ஸோ இதெல்லாம் பற்றி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த சாப்டரில் படிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், எவ்ரிதிங் இன் த யூனிவர்ஸ் இஸ் மேட் அப் ஆஃப் மெட்டீரியல் which scientists named matter. ஸோ நம்ம சுற்றி இருக்கிற எல்லா பொருட்களுமே வந்து ஒரு மெட்டீரியலால் ஆகிருக்கும். அதுதான் சயின்டிஸ்ட் வந்து மேட்டர் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. the air we breathe, the food we eat, stones, clouds, stars, plants, animals, even a small drop of water or a particle of sand, everything is matter. ஸோ நம்ம சுற்றி இருக்கிற ஒரு சின்ன இதுவுமே வந்து என்னது அப்படின்னா மேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மேட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் ஆக்குப்பை சம் ஸ்பேஸ் அண்ட் ஹாவ் மாஸ். ஓகேங்களா? மேட்டர் இஸ் எனிதிங் தட் இட் ஷுட் ஆக்குப்பை சம் ஸ்பேஸ் அண்ட் ஹாவ் மாஸ். ஸோ மேட்டருக்கு டெஃபினேஷன் இதுதான். மேட்டர் இஸ் எனிதிங் தட் இட் ஷுட் ஆக்குப்பை சம் ஸ்பேஸ் ஆர் ஹாவ் டெஃபினட் மாஸ். ஸோ அதுதான் வந்து மேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன் அதர் வேர்ட்ஸ் தே ஹாவ் போத் மாஸ் அண்ட் வால்யூம். ஸோ அதுக்கு மாஸும் இருக்கும், வால்யூமும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ மாஸ்னால் அதை வந்து கேஜியில் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க, வால்யூம்னா அதை மீட்ரு கியூப் அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இயர்லி இண்டியன் ஃபிலாசபியர்ஸ், ஸோ இதுக்கு முன்னாடி இருந்தவங்க, பழங்காலத்தில் வாழ்ந்தவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த மேட்டரை ஒரு 5 இதுவாக கிளாஸிஃபை பண்ணி வச்சுருந்தாங்க. ஓகேவா? மேட்டர் they classified the matter as 5 things. என்னென்ன அப்படின்னா அதுக்கு பேர் வந்து பஞ்சதத்வா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏர், எர்த், ஃபயர், ஸ்கை, வாட்டர், நிலம், நீர், பூமி, ஆகாயம், நெருப்பு, இந்த மாதிரி வந்து 5 இதுவாக என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அக்கார்டிங் டு தெம் லிவிங் ஆர் நான் லிவிங். ஸோ அவங்க அதை வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்காங்கன்னா லிவிங் எலமெண்ட்டா, நான் லிவிங் எலமெண்ட்டா, அந்த மாதிரி என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கிளாஸிஃபை பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ நம்ம மாடர்ன் டேயில் வந்து நம்ம இதெல்லாம் எப்படி படிக்கிறோம் அப்படின்னா பேசிஸ் ஆஃப் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை வச்சோம், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா படிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவங்க எர்லியராக இருந்தவங்க வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா லிவிங், நான் லிவிங் திங்னு கிளாஸிஃபை பண்ணியிருந்தாங்க. பட் நாம் எப்படி படிக்க போகிறோம் அப்படின்னா ஃபிசிக்கல் கெமிக்கல் நேச்சரை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா படிக்க போகிறோம். ஸோ அப்போ மேட்டர்னால் என்ன? ஸோ மேட்டர்ன்றது நம்ம சுற்றி இருக்கிற பொருட்களை தான் நம்ம மேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பொருளுமே வந்து ஒரு எலமெண்ட்டால் ஆகிருக்கும். ஒரு எலமெண்ட் ஆர் 2 ஆர் மோர் எலமெண்ட் கம்பைன் ஆகி ஒரு பொருளாக மாறி இருக்கும், ஒரு மேட்டராக மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அதை வந்து அதில் என்னென்ன ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, அதோட ஸ்டேட் என்னென்ன, அதை பற்றிலாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த லெசனில் படிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் நேச்சர். ஸோ மேட்டருக்கு என்னென்ன ஃபிசிக்கல் நேச்சர் இருக்குது, பொருட்களுக்கு என்னென்ன ஃபிசிக்கல் நேச்சர் இருக்குது அப்படின்னா மேட்டர் இஸ் மேட் அப் ஆஃப் டைனி பார்ட்டிகல்ஸ். ஸோ மேட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா
வெறும் பார்ட்டிகல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சொல்கிறேன், மேட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்ட்டிகல்ஸால் மேடாக இருக்கும். பார்ட்டிகல்ஸ்னால் ஒரு சின்ன சின்ன துகள், சின்ன சின்ன போர்ஷன், சின்ன சின்ன பார்ட்ஸ், அந்த மாதிரி சின்ன சின்ன பார்ட்டிகளால் மேடாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஒரு சிம்பிள் ஆக்டிவிட்டி, நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம கடந்து வர ஆக்டிவிட்டி தான் இது. ஒன்றும் கிடையாது. ஒரு பீக்கரில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தண்ணி எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா. ஒரு பீக்கரில் தண்ணி எடுத்துக்கிறாங்க. அதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2-3 ஸ்பூன் சால்ட் போடுறாங்க. ஒரு ஸ்டிரர் வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கண்டினியூஸாக ஸ்டிர் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டிர் பண்ணும்போது என்ன ஆகும், சால்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து தண்ணியில் வந்து கரைஞ்சிரும். ஏன் கரையுது, என்ன இதில் நடக்குது, எதனால் வந்து சால்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து டிஸப்பியர் ஆகுது? ஈவன் வந்து அந்த வாட்டரோட லெவலே ரைஸ் ஆகாது, ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா சால்ட்டே இருக்காது. ஏன் அதில் இருக்கிற சால்ட், நம்ம போடுற சால்ட் என்ன ஆகுது அப்படின்னா வாட்டரில் இருக்கிற வாட்டர் பார்ட்டிகல்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதில் ஒரு பார்ட்டிக்கலுக்கும் இன்னொரு பார்ட்டிக்கலுக்கும் நடுவில் கேப் இருக்கும். அந்த கேப்பில் போயிட்டு சால்ட் பார்ட்டிகல்ஸ் டிசால்வ் ஆகுது. நல்லா கவனிங்க, வாட்டர் பார்ட்டிக்கலில் ஒரு பார்ட்டிக்கலுக்கும் இன்னொரு பார்ட்டிக்கலுக்கும், ஒரு மாலிகுலுக்கும் இன்னொரு மாலிகுலுக்கும் நடுவில் இன்டர் மாலிகுலர் கேப்புன்னு சொல்லுவாங்க. அது உள்ளே இருக்கிற மாலிகுலருக்கு நடுவில் இருக்கிற கேப், அந்த கேப்பில் சால்ட் பார்ட்டிகல்ஸ் போய் உக்காந்துக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சால்ட் வந்து டிஸப்பியர் ஆகுது. அந்த சால்ட் எங்கே போகுது, வாட்டர் மாலிகுலுக்கு நடுவில் இருக்கிற ஸ்பேஸில் போயிட்டு டிஃப்யூஸ் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ அதுதான் இந்த ஆக்டிவிட்டி. அப்போ இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், மேட்டர்ன்றது பார்ட்டிகல்ஸால் ஆயிருக்கு. அதே மாதிரி அது வந்து ஒரு கண்டினியூஸாக இருக்கும். மேட்டர்ன்றது எப்படி இருக்கும், கண்டினியூஸாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ அடுத்தது பாருங்கள், ஹவு ஸ்மால் ஆர் தீஸ் பார்ட்டிகல்ஸ். இந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாமே எந்த அளவுக்கு சின்னதாக இருக்கும் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ இந்த வாட்டரில் நான் சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி சொன்னேன் இல்லையா. இப்போ வாட்டரையும் சால்ட்டையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் இருக்கிற சால்ட் பார்ட்டிக்கலை நம்மளால் பார்க்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு டைனி பார்ட்டிகல்ஸாக அது போயிட்டு என்ன ஆகுது அப்படின்னா வாட்டரில் டிசால்வ் ஆகிடுது. அப்போ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மாலாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதை இன்னொரு ஆக்டிவிட்டி மூலயமா தெரிஞ்சிக்கலாம். ஸோ இந்த ஆக்டிவிட்டி கவனிங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பீக்கரில் 100 ml வாட்டர் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா. ஒரு பீக்கரில் 100 ml வாட்டர் எடுத்துக்கிறோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த பீக்கரில் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் வந்து பொட்டாசியம் பெர்மாங்கனேட் சேர்க்குறேன். ஓகேங்களா. ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் வந்து என்ன சேர்க்குறேன், பொட்டாசியம் பெர்மாங்கனேட் பார்ட்டிக்கல் சேர்க்குறேன். இப்போ ஒரே ஒரு 2-3 பார்ட்டிக்கல் நான் சேர்த்தனால என்ன ஆகும் அப்படின்னா அந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட் வந்து அந்த த்ரூ அவுட் த வாட்டர் ஃபுல்லாக என்ன ஆகிடும் அப்படின்னா மிக்ஸ் ஆகி நமக்கு இந்த மாதிரி ப்ரௌனிஷாக மாறிடும். இப்போ வாட்டர் வந்து இப்படி இருக்கிறது பொட்டாசியம் பெர்மாங்கனேட் ஆட் பண்ணதுக்கப்புறமா எப்படி மாறிடும் அப்படின்னா இந்த மாதிரி மாறிடும், அதாவது ப்ரௌனிஷ் கலராக மாறிடும். இப்போ இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இன்னொரு பீக்கர் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. இன்னொரு 100 ml பீக்கர் எடுத்து இதிலேருந்து ஒரு 10 ml மட்டும் ஒரு டெஸ்ட் டியூப்பில் எடுத்து நான் மறுபடியும் இதில் சேர்க்குறேன். இதிலேருந்து அந்த நான் ஃபஸ்ட்டு சேர்த்தேன் இல்லையா, அந்த பீக்கர்லேருந்து ஒரு 10 ml பொட்டாசியம் பெர்மாங்கனேட் வாட்டர் சொல்யூஷன் எடுத்து நான் இன்னொரு பீக்கரில் இருக்கிற பியோர் வாட்டர், அதில் வந்து 90 ml வாட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதிலேருந்து ஒரு 10 ml எடுத்து இதில் சேர்த்தேன் அப்படின்னா இதில் 100 ml மாறிடும். இப்போ இதிலேருந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்னொரு 90 ml வாட்டர் எடுத்து இதிலேருந்து 10 ml எடுத்து அதில் சேர்க்குறேன். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதிலேருந்து 10 ml எடுத்து இன்னொரு 100 ml பியோர் வாட்டரில் சேர்க்குறேன். இந்த மாதிரி நான் ஒரு இதுவாக நான் கான்சன்ட்ரேஷன் நான் இது பண்ணிகிட்டே போகும்போது ஃபஸ்ட்டு நான் சேர்த்தேன் இல்லையா, அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரௌனிஷ் கலர் வந்து டார்க் ப்ரௌனாக இருக்கும். நான் அதுக்கப்புறமா நான் ஆட் பண்ண என்ன ஆகுது அப்படின்னா அந்த ப்ரௌன் கலர் குறையுது. ஸோ ஈவன் வந்து பாருங்கள், நான் இதில் சேர்த்ததே வந்து ஒரு 2-3 பார்ட்டிக்கல் தான் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் சேர்க்குறேன். அது வந்து என்னால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500 ml ஒரு 1/2 லிட்டர் வாட்டர் வரைக்கும் என்னால் என்ன பண்ண முடியுது, கலரை வந்து சேஞ்ச் பண்ண முடியுது. அப்போ என்ன மீனிங் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு 2-3 ட்ராப் பார்ட்டிக்கல்லே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அந்த அளவுக்கு டிஃப்யூஸ் ஆகும். ஒரு 5 லிட்டர் 10 லிட்டர் வாட்டரில் டிஃப்யூஸ் ஆகிற அளவுக்கு அதில் என்ன இருக்கும் அப்படின்னா கெப்பாசிட்டி, அந்த அளவுக்கு அது வந்து மைனூட்டாக இருக்கும். ஓகேவா. ஸோ
This experiment shows that just a few crystals of potassium permanganate can color a large volume of water. Even 1000 liter water நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டால் என்ன பண்ண முடியும், கலரை சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. This experiment shows that even a few crystals of potassium permanganate can color a large volume of water. ஓகேவா? ஸோ இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ ஒரு பாத்திரம் நிறைய தண்ணி எடுத்துக்கோங்க, ஒரு டப்பு நிறைய தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் ஒரே ஒரு ட்ராப் வந்து டெட்டாயில் ஆட் பண்ணுங்கள், என்ன நடக்கும்? ஸோ இதெல்லாம் வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் இதெல்லாம் நம்ம கடந்து தான் வரோம் இல்லையா? அதில் ஒரே ஒரு ட்ராப் வந்து பொட்டாசியம் இது டெட்டால் ஆட் பண்ணிங்கன்னா அந்த டெட்டால் வந்து அந்த வாட்டர் ஃபுல்லாக டிஃப்யூஸ் ஆகிடும். நீங்கள் அந்த டப்பில் இருந்து நீங்கள் எந்த இடத்துல வாட்டர் நீங்கள் எடுத்து மூந்து பார்த்தீங்கனாலும் என்ன அதோட ஸ்மெல்லை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டெட்டால் ஸ்மெல் வரும். என்ன, அந்த ஒரே ஒரு ட்ராப் டெட்டால், அந்த பார்ட்டிக்கல், அந்த ஒரு ட்ராப் டெட்டாலில் இருக்கிற டெட்டால் பார்ட்டிகல்ஸ் வந்து அந்த டப்பில் இருக்கிற வாட்டர் ஃபுல்லாக டிசால்வ் ஆகுது. அப்போ அந்த டெட்டால் பார்ட்டிக்கல் எந்த அளவுக்கு ஸ்மாலாக இருந்துச்சுன்னா அந்த டப்பில் இருக்கிற வாட்டர் ஃபுல்லாக டிஃப்யூஸ் ஆகும்னு பார்த்துக்குங்க. அப்போ எந்த அளவுக்கு அது வந்து ஸ்மாலாக இருக்கும், நம்ம இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு ஸ்மாலாக இருக்கும். அது நம்மளால் என்ன பண்ண முடியாது நேரடியாக. ஒன்ஸ் வந்து அந்த டெட்டால் ட்ராப் வந்து நீங்கள் தண்ணியில் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது நமக்கு தெரியுமா? தெரியாது. நம்ம பியாண்ட் த இமேஜினேஷன் த பார்ட்டிகிள்ஸ் ஆஃப் மேட்டர்ஸ் ஆர் வெரி ஸ்மால். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ த பார்ட்டிகிள்ஸ் ஆஃப் மேட்டர் ஆர் வெரி ஸ்மால், தே ஆர் ஸ்மால் பியாண்ட் அவர் இமேஜினேஷன். நம்ம கற்பனைக்கே எட்டாத அளவுக்கு அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது இப்போ நம்ம என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா மேட்டர் வந்து மேடப் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். மேட்டர்னால் ஒரு டைனி பார்ட்டிகல்ஸால் மேடாகிருக்கும். அடுத்தது மேட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டைனி பார்ட்டிகல்ஸ் நம்ம இமேஜினேஷனுக்கே இருக்காது. ஃபஸ்ட்டு பார்ட்டிகல்ஸால் மேடாகிருக்கும், அதுக்கப்புறம் டைனி பார்ட்டிகல்ஸாக இருக்கும் அப்படின்ட்டு. அது ரொம்ப சின்னதாக இருக்கும். அதே மாதிரி மேட்டர்ஸ் வந்து ஒரு இதிலேருந்து இன்னொரு ஒரு இதில் டிஃப்யூஸ் ஆகும் அப்படின்னு படிச்சிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சுகர் வாட்டர் சொல்யூஷன், அதெல்லாம் வந்து ஒரு மேட்டர் வந்து இன்னொரு இதில் என்ன ஆகுது, ஒரு பொருள் வந்து இன்னொரு பொருளில் டிஃப்யூஸ் ஆகுது அப்படின்னு படிச்சிருக்கோம். அந்த மாதிரி டிஃப்யூஸ் ஆகும்போது ஒரு சின்ன ட்ராப் இருந்தாலுமே அது என்ன ஆகும் அப்படின்னா அது ஃபுல்லாகவே டிஃப்யூஸ் ஆகும். அந்த அளவுக்கு மேட்டர் வந்து டைனி பார்ட்டிகல்ஸால் ஆகிருக்கும். மேட்டர்னால் ஒன்றும் கிடையாது, பொருட்கள் தான். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் படிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து மேட்டருக்கு என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. மேட்டரில் இருக்கிற பார்ட்டிகல்ஸ், ஒரு பொருளில் இருக்கிற துகள்கள், அந்த பார்ட்டிகல்ஸில் என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது அப்படின்னா, particles have space between them. ஸோ ஒரு பார்ட்டிக்கிள்க்கும் இன்னொரு பார்ட்டிக்கிள்க்கும் நடுவில் ஒரு மாலிகுலுக்கும் இன்னொரு மாலிகுலுக்கும் நடுவில் என்ன இருக்கும், ஸ்பேசஸ் இருக்கும். ஸோ அந்த ஸ்பேசஸில் நான் சொன்னேன் இல்லையா, இப்போ இதுக்கு முன்னாடி சுகர் வாட்டர் சொல்யூஷன், சால்ட் வாட்டர் சொல்யூஷன், டெட்டாலு, பொட்டாசியம் பெர்மாங்கனேட், இதெல்லாம் வந்து ஈவனாக வாட்டரில் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. எதனால் அப்படின்னா இதுக்கு மெயின் ரீசன் வந்து வாட்டர் மாலிகுல்ஸ்க்கு நடுவில் இருக்கிற ஸ்பேசஸ். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்ம சொல்கிறோம், திஸ் ஷோஸ் தேர் இஸ் எனஃப் ஸ்பேஸ் பிட்வீன் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் மேட்டர். அப்போ ஒரு மேட்டரில் இருக்கிற பார்ட்டிகல்ஸ்க்கு நடுவில் இன்டர் மாலிகுலர் ஸ்பேசஸ் இருக்கும், எனஃப் ஸ்பேஸ். ஓகேவா? ஸோ அதில் தான் வந்து இன்னொரு பார்ட்டிகல்ஸ் வந்து டிஃப்யூஸ் ஆகுது அப்படின்னு படிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து மேட்டரோட ஃபஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக்ஸ். பார்ட்டிகிள்ஸ் ஆஃப் மேட்டர் ஹாவ் ஸ்பேசஸ் பிட்வீன் தெம். ஸோ அதுக்கு நடுவில் ஸ்பேஸ் இருக்கும். அடுத்தது ரெண்டாவது, பார்ட்டிகிள்ஸ் ஆஃப் மேட்டர் ஆர் கண்டினியூஸ்லி மூவிங். பார்ட்டிகிள்ஸ் ஆஃப் மேட்டர் கண்டினியூஸ்லி மூவிங். ஸோ இதுக்கு வந்து இதை நம்ம புரிஞ்சிக்கிறதுக்கு இங்கே 3 ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அதுக்கு வந்து சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது ஒரு கிளாஸில் வந்து இல்லை ஒரு கிளாஸ்லேயோ ஒரு ரூம்லேயோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஓரமாக ஒரு இன்சென்ஸ் ஸ்டிக் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இன்சென்ஸ் ஸ்டிக்ஸ்னால் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஊதுவத்தி. ஸோ அதனுடைய ஸ்மெல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கிளாஸ் நம்மளால் ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு அந்த இன்சென்ஸ் ஸ்டிக்கோட ஸ்மெல்லை நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஃபீல் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த இன்சென்ஸ் ஸ்டிக்கை வந்து லைட் பண்ணுறேன். ஓகேவா? அந்த இன்சென்ஸ் ஸ்டிக்கை நான் லைட் பண்ணுறேன் அப்படின்னா என்ன ஆகும், ஸோ அந்த இன்சென்ஸ் ஸ்டிக் வந்து பேர்ன் ஆகி அந்த கேஸ் வந்து இப்போ ரூம் ஃபுல்லாக வந்து என்ன ஆகுது, ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ ஸ்ப்ரெட் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஸ்மெல் நம்மளால் என்ன பண்ண முடியுது, உணர முடியுது. அப்போ அந்த மேட்டரில் இருக்கிற பார்ட்டிகல்ஸ் வந்து அந்த ரூம் ஃபுல்லாக என்ன ஆகுது, ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ அதுதான் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா
பார்ட்டிகிள்ஸ் ஆஃப் மேட்டர் ஆர் கண்டினியூஸ்லி மூவிங். ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக என்ன ஆகுது, அது உள்ளே மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ இதிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அந்த மூவ் ஆகிறதுக்கு எதனால் மூவ் ஆகுது அப்படின்னா, இந்த மாதிரி மூமெண்ட் இருந்துச்சுனாலே இட் ஷுட் பொசஸஸ் சம் எனர்ஜி. அதுக்குன்னு ஒரு எனர்ஜி இருக்கும். அந்த எனர்ஜி தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கைனட்டிக் எனர்ஜி. ஸோ மூமெண்ட் எனர்ஜியை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இங்கிலீஷில் கைனட்டிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இப்போ ஒன்றும் கிடையாது, ஒரு பாத்திரத்தில் நம்ம ஒரு டப் ஃபுல்லாக தண்ணி பிடிச்சிட்டு ஒரே ஒரு ட்ராப் நம்ம டெட்டாயில் விடும்போது அந்த டெட்டாயில் என்ன ஆகுது, அந்த தண்ணி ஃபுல்லாக மூவ் ஆகுது இல்லையா, டிஃப்யூஸ் ஆகுது இல்லையா. எதனாலனா இட் ஷுட் ப்ரொசஸஸ் சம் கைனட்டிக் எனர்ஜி. ஸோ அதுக்குன்னு ஒரு எனர்ஜி இருக்கும். ஓகேவா. ஸோ இன்னும் 2 ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், படித்து பாருங்கள். ஓகேங்களா. So particles of matter are continuously moving, that is they possesses kinetic energy. So இப்போ பார்ட்டிகிள்ஸ் ஆஃப் மேட்டர், ஒரு மேட்டரில் இருக்கிற பார்ட்டிகல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக மூவ் ஆகிட்டு இருக்கும். அதுக்குன்னு ஒரு எனர்ஜி இருக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கைனட்டிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். as the temperature rises particles can move faster. So we can say with increase in temperature kinetic energy of particles also increases. ஸோ அப்போ ஒரு பார்ட்டிகிள்ஸோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியும் அது வந்து பார்த்திங்கன்னா அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து ஃப்ரீயாக மூவ் ஆகும், ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பார்ட்டிகல்ஸோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அந்த பார்ட்டிகல்ஸ், அந்த மேட்டரில் இருக்கிற பார்ட்டிகல்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். டிஃப்யூஷன் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். எப்போ, அதை நம்ம ஹீட் பண்ணும்போது. இதுக்கு வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஒரு வீட்டில் ஒரு ஃப்ரிட்ஜ் உள்ள ஏதோ 2-3 ஐட்டம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டொமேட்டோ இருக்குது, ஆனியன் இருக்குது, பிரிஞ்சால் இருக்குது, உள்ளே வந்து ஐஸ்கிரீம் இருக்குது, ஏதோ இருக்குது. ஒரு ஃப்ரிட்ஜ் உள்ளே இருக்கிறத நம்மளால் வந்து ஸ்மெல் பண்ணி நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமானா கண்டுபிடிக்கவே முடியாது. இதுவே வந்து ஒரு கிச்சனில் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோட ஸ்மெல் வந்து நீங்கள் பக்கத்து வீட்டில் இருந்தீங்கனாலும் நமக்கு தெரியும். பக்கத்து வீட்டில் குக் பண்ணுற பிரியாணி டேஸ்ட் வந்து நம்ம வீட்டுக்கு வருது, பக்கத்து வீட்டில் ஃப்ரை பண்ணுற ஃபிஷ்ஷோட டேஸ்ட் வந்து நம்ம வீட்டுக்கு வருது. எதனால் வருது? இதுவே பக்கத்து வீட்டு ஃப்ரிட்ஜில் இருக்கிற ஒரு பிரிஞ்சால் டேஸ்ட்டோ ஒரு ஆனியனோட டேஸ்ட்டோ நம்மளை ரீச் ஆகாது. இதுவே பக்கத்து வீட்டில் குக் பண்ணுற ஃபுட்டோட டேஸ்ட் நம்மளை ரீச் ஆகுது. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, ஒரு பார்ட்டிக்கலை ஹீட் பண்ணிங்க அப்படின்னா அது ஏரில் ஃபாஸ்ட்டாக டிஃப்யூஸ் ஆகும். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது டிஃப்யூஷன் ரேட் வந்து அதிகமாக இருக்கும். அதனால தான் ஹீட்டட் பார்ட்டிகல்ஸை நம்மளால் என்ன பண்ண முடியுது அப்படின்னா ஸ்மெல் பண்ணி சென்ஸ் பண்ண முடியுது. கோல்டு பார்ட்டிக்கலை விட ஹீட்டட் பார்ட்டிக்கலுக்கு டிஃப்யூஷன் ரேட் வந்து அதிகமாக இருக்குது. அதனால தான் ஹீட்டட் பார்ட்டிக்கல், சமைக்கிற பொருளோட வாசனை வந்து நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுது. ஸோ ஹீட்டட் பார்ட்டிகல்ஸ் ஹாவ் மோர் கைனட்டிக் எனர்ஜி. இந்த பாயிண்ட்டை நீங்கள் என்ன பண்ணுங்கள், மைண்டில் வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஹீட்டட் பார்ட்டிகல்ஸ் ஹாவ் மோர் கைனட்டிக் எனர்ஜி in the above 3 activities. ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற ஆக்டிவிட்டீஸ்லாம் நீங்கள் படித்து பாருங்கள். ஸோ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, மேட்டர் இன்டர்மிக்ஸ் on their own with each other. They do so by getting into spaces between the particles. ஸோ இது ஃபஸ்ட்டு ஆக்டிவிட்டிலே நான் சொன்னேன், ஃபஸ்ட்டு லெசன் ஸ்டார்ட் பண்ணும்போதே சொன்னேன். அது வந்து பார்த்திங்கன்னா இப்போது சால்ட்டையும் வாட்டரையும் மிக்ஸ் பண்ணும்போது வாட்டரில் இருக்கிற இன்டர்மாலிகுலர் ஸ்பேஸில் சால்ட் பார்ட்டிகல்ஸ் போய் டிஃப்யூஸ் ஆகுது. திஸ் இன்டர்மிக்சிங் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் 2 different types of matter on their own is called diffusion. ஸோ இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியம். This intermixing of particles of 2 different types of matter on their own is called diffusion. இப்போ தண்ணியும் சால்ட்டும் கலக்கிறோம். தண்ணி வந்து லிக்விடாக இருக்குது, சால்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்டல் சாலிடாக இருக்குது. இது ரெண்டுத்தையும் கலக்கும் போது நமக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்குது, மிக்ஸ் ஆகுது இல்லையா. அப்போ ரெண்டுமே வேறு ஸ்டேட்டில் இருக்குது, ஆனால் வந்து மிக்ஸ் ஆகுது. ஸோ அதுதான் வந்து டிஃப்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மிக்ஸ் ஆகிறதுக்கு பேர் டிஃப்யூஷன். ஸோ டிஃப்யூஷன் வந்து ஹீட் பண்ணும்போது ஃபாஸ்ட்டாக இருக்கும். we also observe that on heating diffusion becomes faster. Why do this happen? ஏன் இது நடக்குது அப்படின்னா ஒரே ஒரு பாயிண்ட் தான். என்ன அப்படின்னா, heated particles have more kinetic energy. அதுதான். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி particles of matter
அட்ராக்ட்ஸ் ஈச் அதர். ஸோ ஒரு பார்ட்டிக்கிளும் இன்னொரு பார்ட்டிக்கிளும் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒன்றோட ஒன்று அட்ராக்ட் பண்ணிக்கும். ஒரு பார்ட்டிக்கிளும் இன்னொரு பார்ட்டிக்கிளும் ஒன்றோட ஒன்று அட்ராக்ட் பண்ணிக்கும். ஸோ இந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி நம்ம பின்னாடி படிக்க போகிறோம். ஸோ மேட்டரில் 3 டைப் இருக்குது, லிக்விட், சாலிட், கேஸஸ். ஸோ அது சாலிடில் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி இருக்குது, லிக்விடில் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி இருக்குது, கேஸில் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி இருக்குது, இதெல்லாம் பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பின்னாடி படிக்க போகிறோம். ஸோ இருந்தாலும் ஒரு சின்ன இமேஜின் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அயன் பீஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அயன் பீஸ் எடுத்துக்கோங்க, ஒரு சாக் எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அயன் பீஸை உங்களால் வந்து பிரேக் பண்ண முடியுமா? அயன் பீஸை வந்து இப்போது கையாலே உடைக்க முடியுமா? இதே சாக்கை நம்மளால் என்ன பண்ண முடியும்? கையாலே உடைக்க முடியும். ஒரு ஹேமர் வச்சு நீங்கள் அதை தட்டினீங்கனாலே என்ன ஆகுனா சாக்கு வந்து பவுடராக மாறிடும். இதுவே அயன் வந்து பவுடராக மாறுதா? ஏன் மாறலை? ஏன்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா அயனை வந்து ஹேமர் பண்ணி பவுடராக மாற்ற முடியாது. ஏன்ப்பா பவுடராக மாற்ற முடியாது? ஏன்னா அயனில் இருக்கிற பார்ட்டிகல்ஸ்க்கு நடுவில் இருக்கிற ஃபோர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதுதான் மெயின் ரீசன். ஸோ இங்கே அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் படித்து பாருங்கள். பட் நான் அதுக்கு தான் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லியிருக்கேன். இதில் இந்த ஆக்டிவிட்டி தான் நான் சொல்லியிருக்கேன். டேக் ஏ அயன் நெயில், பீஸ் ஆஃப் சாக், ரப்பர் பேண்ட், ட்ரை டு பிரேக்கிங் டெம் பை ஹேமரிங், கட்டிங் ஆர் ஸ்ட்ரெச்சிங். ஸோ இதை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஹேமரிங் பண்ணியோ இல்லை வந்து கட் பண்ணியோ இல்லை வந்து ஸ்ட்ரெச் பண்ணியோ பிரேக் பண்ணி பாருங்கள். ஸோ ஒன்றுக்கும் தனித்தனியான ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும். அயனுக்கு தனியாக ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும். அதே மாதிரி வந்து சாக் பவுடருக்கு தனியாக ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன், அது வந்து அயனை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக இருக்கும் சாக்குக்கு. அதே மாதிரி ரப்பர் பேண்ட், அதுக்கும் தனியாக ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த கொஷின்ஸ் எல்லாமே நான் தனி வீடியோவாக போடுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு முக்கியமான போர்ஷன் போகிறோம், ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர். ஸோ மேட்டரில் என்னென்ன ஸ்டேட்ஸ் இருக்குது அப்படின்னா மேட்டரில் 3 டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னா சாலிட், லிக்விட், கேஸ். ஓகேவா? சாலிட், லிக்விட், கேஸ். ஸோ சாலிட் ஸ்டேட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன? சாலிட்னா என்னன்னு தெரியும் இல்லையா? ஸோ ஸ்டிஃபாக இருக்கும். சாலிட்னா ஒரு பிரிக் மாதிரி, வுட்டு மாதிரி, அதெல்லாம் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சாலிட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ சாலிடுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா they have definite shape. சாலிடுக்குன்னு டெஃபினட்டாக ஒரு ஷேப் இருக்கும். டிஸ்டிங்ஸ் பவுண்ட்ரி, அதுக்குன்னு தனியாக ஒரு பவுண்ட்ரி இருக்கும். பவுண்ட்ரினா என்னது? கார்னர். they have fixed volume, அந்த வால்யூம் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும். and that is have negligible compressibility. நம்மளால் என்ன பண்ண முடியாது? சாலிடை கம்ப்ரஸ் பண்ண முடியாது. சாலிடை கம்ப்ரஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் இஸ் ரெக்வயர்ட் டு கம்ப்ரஸ் சாலிட். ஓகேவா? ஸோ சாலிடை நம்ம கம்ப்ரஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப அதிகமாக ஃபோர்ஸ் இருந்தால் மட்டும்தான் கம்ப்ரஸ் பண்ண முடியும். அதை கம்ப்ரஸே பண்ண முடியாதுன்னே சொல்லிடலாம். இப்போ ஒரு ஸ்டீல்லாம் எடுத்துகிட்டு நம்மளால் கம்ப்ரஸ் பண்ண, அயன் ராடு அதெல்லாம் எடுத்து நம்மளால் கம்ப்ரஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்ப்ரஸ் பண்ண முடியாது. சாலிட் ஹாவ் tendency to maintain their shape when subjected to outside force. அதான் நம்ம ஃபோர்ஸ் அவுட் சைடாக கொடுத்துட்டு நீங்கள் அதை கம்ப்ரஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிங்க அப்படின்னா சாலிட்ஸை நம்மளால் என்ன பண்ண முடியாது? கம்ப்ரஸ் பண்ண முடியாது. ஓகேவா? நீங்களே உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு வாலை வந்து நீங்கள் கையால் கம்ப்ரஸ் பண்ணி பாருங்கள், கம்ப்ரஸ் பண்ண முடியுதா அப்படின்ட்டு. கண்டிப்பாக என்னது? சான்ஸே கிடையாது. Solids may break under force but it is difficult to change their shape, so they are rigid. ஸோ சாலிட், இது இந்த ஒரு பேராகிராஃபில் சாலிடை பற்றி எல்லா டேட்டாவும் கிறிஸ்பியாக இருக்குது. ஸோ சாலிடை நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து பிரேக் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அதுக்கு நடுவில் இருக்கிற ஃபோர்ஸ், ஒரு மாலிகுலுக்கும் இன்னொரு மாலிகுலுக்கும் இருக்கிற அந்த ஃபோர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால தான் நம்மளால் என்ன பண்ண முடியாது? கம்ப்ரஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அதனால தான் நம்ம அதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரிஜிட் அப்படின்னு சொல்கிறோம். என்ன சொல்கிறோம்? ரிஜிட்னா ஸ்டிஃபாக இருக்கிறது. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்தது இந்த கேசஸ்லாம் வாங்கலாம். ஒரு ரப்பர் பேண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா அதை நம்மளால் வந்து ஷேப்பை சேஞ்ச் பண்ண முடியுது, ஸ்ட்ரெச் பண்ண முடியுது. இது வந்து சாலிடா அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஒரு சுகரையும் சால்ட்டையும் நம்ம எடுக்கும்போது அதை வந்து நம்ம ஜாரில் நம்ம சேர்க்குறோம் அப்படின்னா அது ஒன்றுக்கும் ஒரு ஷேப் இருக்குது. ஸோ அது வந்து டிஃப்ரெண்ட் ஜார்ஸ்
டேக் த ஷேப் ஆஃப் த ஜார். ஸோ இப்போ ஒரு சுகரையோ இல்லை ஒரு சால்ட்டையோ ஒரு ஜாரில் கொட்டும் போது அந்த ஷேப்புக்கு வருது, இது வந்து சாலிடான்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்து அதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றும் போது என்ன ஆகுது அப்படின்னா தண்ணி அதில் இதுவாகுது. அதே மாதிரி அதை கம்ப்ரஸ் பண்ணும்போது நம்மளால் கம்ப்ரஸ் பண்ண முடியுது, அது தண்ணிலாம் வெளியில் வருது இல்லையா, அதே மாதிரி அந்த ஸ்பாஞ்சை நம்மளால் கம்ப்ரஸ் பண்ண முடியுது. ஸோ இதெல்லாம் சாலிடா அப்படின்னா இதுவும் சாலிட் தான். நல்லா கவனிங்க, இதுவும் சாலிட் தான். அதுக்கான ரீசன்ஸ்லாம் இங்கே கொடுத்துருக்குறாங்க. A rubber band changes shape under force, regain their shape when the force is removed. ஸோ ஃபோர்ஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ணும்போது, இப்போ ரப்பர் பேண்ட் வந்து ஃபோர்ஸ் கொடுத்திங்கன்னா அது வேறு ஒரு ஷேப்புக்கு மாறுது, பட் அந்த ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணும்போது அது என்ன ஆகுது, ஆக்சுவல் ஷேப்புக்கு வந்துடுது இல்லையா. ஸோ வென் த எக்ஸசிவ் ஃபோர்ஸ் இஸ் அப்ளைட் இட் பிரேக். ஸோ இதனால் அது வந்து சாலிட் தான். The shape of each individual sugar and crystal remains is fixed. ஸோ ஈவன் வந்து நீங்கள் சுகரை வந்து ஒரு கண்டெய்னர்லேயோ ஒரு ஜார்லேயோ போடும்போது ஜாரோட ஷேப்பே வந்தாலும் அது வந்து அந்த இண்டிவிஜுவல் கிறிஸ்டல், ஒரு மைனூட் பார்ட்டிக்கல் ஆஃப் சுகர், மைனூட் கிறிஸ்டல் ஆஃப் சால்ட்டை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அதுக்குன்னு ஒரு டெஃபினட் ஷேப் இருக்குது. அப்போ அதனால் அது வந்து சாலிட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ அதான் சொல்கிறாங்க, வெதர் வி take in our hand, put a plate or in a jar. ஸோ நீங்கள் என்ன இது பண்ணிங்கனாலும் அந்தந்த தனித்தனி பார்ட்டிக்கலுக்கு ஒரு டெஃபினட் ஷேப் இருக்கிறதால அது சாலிட்னு சொல்கிறாங்க. ஸோ எதனால் வந்து ஸ்பாஞ்சில் நம்மளால் கம்ப்ரஸ் பண்ண முடியுது அப்படின்னா ஸ்பாஞ்சுக்கு நடுவில் மைனூட் ஹோல்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து ஏர் போயிட்டு ஃபில் ஆகிடுது. ஸோ அதனால தான் நம்ம அதை ப்ரெஸ் பண்ணும்போது நம்மளால் என்ன ஆகுது, அதனால் ப்ரெஸ் பண்ண முடியுது. ஈவன் அப்படி ப்ரெஸ் பண்ண முடிஞ்சாலும் அது வந்து என்னது, சாலிட் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து லிக்விட் ஸ்டேட்னா, லிக்விட்னா நமக்கு என்ன தெரியும். ஸோ நம்ம டே டு டே லைஃப்பில் என்னென்ன லிக்விட்லாம் நம்ம கடந்து வரோம், வாட்டர், குக்கிங் ஆயில், மில்க்கு, ஜூஸு, கோல்ட் ட்ரிங்க்ஸ். ஸோ தீஸ் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் லிக்விட்ஸ். ஓகேங்களா. ஸோ அப்போ லிக்விட்ஸ்க்கோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் என்ன, ஸோ இதெல்லாம் கம்பேர் பண்ணுங்கள், இதெல்லாம் கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொன்னது வாட்டர், குக்கிங் ஆயில், மில்க், இதெல்லாம் கன்சிடர் பண்ணிக்கோங்க. So we observe that liquid have no fixed shape. ஸோ லிக்விடுக்குன்னு தனியாக என்ன இருக்காது அப்படின்னா ஷேப் இருக்காது, தனியாக ஷேப் இருக்காது. பட் ஹாவ் ஃபிக்ஸ்டு வால்யூம்ஸ். பட் ஆனால் அதோட வால்யூம் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். they take up the shape of the container which they kept. ஸோ லிக்விடுக்குன்னு தனியாக ஷேப் இருக்காது, பட் அதுக்குன்னு தனியாக ஃபிக்ஸ்டு வால்யூம் இருக்கும். இப்போ நீங்கள் 1 லிட்டர் தண்ணி எடுத்து எந்த கண்டெய்னரில் ஊற்றுனீங்கனாலும் அது 1 லிட்டர் தான். ஆனால் இப்போ ஒரு கிளாஸில் ஊற்றுனீங்கன்னா அதோட ஷேப் வேறு மாதிரி இருக்கும். ஒரு சொம்பில் ஊற்றணும் அப்படின்னா அதோட ஷேப் வேறு மாதிரி இருக்கும். ஒரு பீக்கரில் ஊற்றணும் அப்படின்னா பீக்கரோட ஷேப்புக்கு வந்துடும். அப்போ லிக்விடுக்குன்னு தனியாக ஷேப் கிடையாது, பட் வால்யூம் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. லிக்விட் கேன் ஃப்ளோ அண்ட் சேஞ்ச் ஷேப். ஸோ லிக்விடால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஃப்ளோ ஆக முடியும். இப்போ நீங்கள் தண்ணியை கீழே ஊற்றுனீங்கன்னா என்ன ஆகும், இப்போ ஒரு செங்கலில் கீழே வைக்கிறீங்க அப்படின்னா செங்கல் வந்து அங்கே இங்கேயும் மூவ் ஆகுமா, கண்டிப்பாக கிடையாது. இதே தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா வாட்டர் வந்து எல்லா டைரக்ஷன்லையும் மூவ் ஆகுது இல்லையா. அப்போ லிக்விட் கேன் ஃப்ளோ அண்ட் கேப்பபிள் ஆஃப் சேஞ்ச் இட் ஷேப். ஸோ தே ஆர் நாட் ரிஜிட், பட் அதை நம்ம ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்கிறோம். ஃப்ளூயிட்னா என்ன அப்படின்னா இட் இஸ் கேப்பபிள் ஆஃப் ஃப்ளோ, இட் இஸ் கேப்பபிள் ஃபார் ஃப்ளோ. அதான் வந்து நம்ம ஃப்ளூயிட் சொல்கிறோம். வேறு எதுலாம் ஃப்ளூயிட் அப்படின்னா, ஃப்ளூயிட்னா 2 இது ஃப்ளூயிட் என்னென்ன அப்படின்னா லிக்விடும் ஃப்ளூயிட் தான், கேஸும் ஃப்ளூயிட் தான். இப்போ மேட்டரில் 3 டைப் இருக்குது, சாலிட், லிக்விட், கேஸ். ஸோ சாலிடுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தாச்சு. இதில் லிக்விடும் கேஸையும் சேர்ந்துச்சுன்னா, லிக்விடும் கேஸையும் நம்ம சேர்த்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ ஏன்னா இது வந்து லிக்விடும் கேஸும் என்னது கேப்பபிள் ஆஃப் ஃப்ளோ. நீங்கள் ஒன்ஸ் வந்து அதை நீங்கள் கீழே ஊற்றினாலோ இல்லை அப்படியே ஒரு ஏரில் விட்டுட்டிங்கனாலோ அது என்ன ஆகும், ஃப்ளோ கெப்பாசிட்டி இருக்குது. அதனால தான் அதை நம்ம ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்கிறோம், லிக்விடையும் கேஸையும். ஸோ த கேஸஸ் ஃப்ரம் த அட்மாஸ்பியர் டிஃப்யூஸ் ஆர் டிசால்வ் இன் வாட்டர். தீஸ் கேஸஸ் எஸ்பெஷலி ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு ஆர் essential for survival of aquatic animals and plants. ஸோ இங்கே உயிர் வாழற ஒரு இதுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு தேவை. ஸோ அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சர்வைவ் பண்ண முடியும். ஈவன் வந்து ஆல் லிவிங் கிரியேச்சர் நீட் டு ப்ரீத் ஃபார் சர்வைவல். த அடிக்குவேட்
the aquatic animals can breathe underwater. ஸோ ஈவன் வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணியில் இருக்கிற அனிமல்ஸும் ப்ரீத் பண்ணும். அது எப்படி ப்ரீத் பண்ணுது அப்படின்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் டிசால்வ்டு ஆக்சிஜன் இன் வாட்டர். ஸோ வாட்டரில் ப்ரெசண்ட்டாக இருக்கிற ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு தான் என்ன ஆகுது, வாட்டர் அனிமல்ஸ் எல்லாமே ப்ரீத் பண்ணுது. ஸோ இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சாலிட் லிக்விட் கேஸஸ் கேன் டிஃப்யூஸ் இன்டு லிக்விட். ஸோ எல்லாமே வந்து என்ன ஆகும் அப்படின்னா லிக்விட்ஸில் டிஃப்யூஸ் ஆகும். சாலிடாக இருந்தாலும் டிஃப்யூஸ் ஆகும். சாலிட்னா என்ன, இப்போ உப்பை எடுத்து தண்ணியில் கரைக்க முடியுது இல்லையா, அதே மாதிரி ஏரும் வந்து தண்ணியில் கரையும். ஈவன் த வாட்டர் இட் செல்ஃப் என்னது, ஆக்சிஜனும் ஹைட்ரஜனும் சேர்ந்தது தான் வாட்டர். அப்போ லிக்விடில் எல்லாமே டிஃப்யூஸ் ஆகும். பட் த ரேட் ஆஃப் டிஃப்யூஷன் எதை பொறுத்து இருக்கும், ஏற்கனவே சொன்ன மாதிரி டெம்பரேச்சரை பொறுத்து இருக்கும். சாலிடை விட ரேட் ஆஃப் டிஃப்யூஷன் வந்து லிக்விடுக்கு அதிகம். This is due to the fact that liquid states particles move freely and greater space between each other compared to the particles in solid state. ஸோ சாலிட் ஸ்டேட்டை விட லிக்விட் ஸ்டேட்டில் ஃப்ரீயாக பார்ட்டிகல்ஸ் மூவ் ஆகும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா லிக்விடில் இருக்கிற இன்டர்மாலிகுலர் ஸ்பேஸ். ஸோ இந்த டயக்ராமில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சாலிடில் இப்போ ஒரு இதுக்கும் இன்னொரு இதுக்கும் நடுவில் ஸ்பேஸே இருக்காது, ஆனால் லிக்விடில் ஸ்பேஸ் இருக்கும். கேஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக என்ன இருக்கும், ஸ்பேஸ் இருக்கும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா கேசியஸ் ஸ்டேட். ஸோ கேசியஸ் ஸ்டேட்னா என்ன அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ கேசியஸ் ஸ்டேட்னா நமக்கு தெரியும் இல்லையா, இந்த ஃபார்ம் ஆஃப் கேஸ். ஸோ கேஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்ட்டிகல்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரீயாக மூவ் ஆகும். ஸோ சாலிடை கம்பேர் பண்ணும்போது லிக்விடோட மூமெண்ட் வந்து அதிகமாக இருக்கும். லிக்விடை கம்பேர் பண்ணும்போது கேஸ் மாலிகுல்ஸோட மூமெண்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா. அதே மாதிரி கேஸஸ்க்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஒரு ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி இருக்குது. என்ன அப்படின்னா கேஸ் பார்ட்டிகல்ஸை நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா கம்ப்ரஸ் பண்ண முடியும். கேஸ் பார்ட்டிகல்ஸை நம்மளால் என்ன பண்ண முடியும், கம்ப்ரஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்குறாங்க. இது என்ன ஆக்டிவிட்டி அப்படின்னா இந்த மாதிரி 3 சிரஞ்ச் எடுத்துக்கணும். ஓகேங்களா. 3 சிரஞ்ச் எடுத்துக்கிட்டு ஒரு சிரஞ்சில் வாட்டர், ஒரு சிரஞ்சில் எதுவுமே ஃபில் பண்ணக்கூடாது, இன்னொரு சிரஞ்சில் சாண்டு. இப்போ 3த்தையும் ஃபில் பண்ணிவிட்டு இந்த பிஸ்டனை போட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு முக்கியமான விஷயம், அது ப்ரெஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதோட மவுத்தை என்ன பண்ணணும், ரப்பர் கார்க் வச்சு மூடிடணும். மூடிட்டு இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களால் சாண்ட் இருக்கிற சிரஞ்சை ப்ரெஸ் பண்ண முடியாது, வாட்டர் இருக்கிற சிரஞ்சை ப்ரெஸ் பண்ண முடியாது, அதே மாதிரி கேஸ் இருக்கிற சிரஞ்சை உங்களால் ப்ரெஸ் பண்ண முடியும். எதனால் அப்படின்னா கேஸை நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா கம்ப்ரெஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ஏர் இருக்கிற சிரஞ்சுனா நம்ம லெஃப்டாக விட்டுறோம், எதுவுமே பண்ணாமல் ஒரு சிரஞ்சு இருக்குது இல்லையா, கண்டிப்பாக அதில் என்ன இருக்கும் அப்படின்னா ஏர் ஃபில்லாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் பிஸ்டன் வச்சு ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் டெஃபினட்டாக என்ன பண்ண முடியாது அப்படின்னா ப்ரெஸ் பண்ண முடியாது. அப்போ கேஸஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா தே ஆர் கம்ப்ரெசிபிள். நம்மளால் என்ன பண்ண முடியும், கம்ப்ரெஸ் பண்ண முடியும். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கேஸஸ் ஆர் highly compressible as compared to solids and liquid. ஸோ கேஸஸை நீங்கள் சாலிட் கூடையும் லிக்விட் கூடையும் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா தே ஆர் ஹைலி கம்ப்ரெசிபிள். ஸோ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற எல்பிஜி இருக்கு இல்லையா, சிலிண்டரில், அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், கம்ப்ரெஸ் பண்ணி தானே நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா. அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்கிற ஆக்சிஜன் சிலிண்டர், அதெல்லாம் நம்ம கம்ப்ரெஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ்னால் இதெல்லாம் நம்ம வெஹிக்கிள்ஸில் ஃபியூல்ஸாக யூஸ் பண்ணுறோம் இல்லையா, வெஹிக்கிள்ஸில் கேஸ் டேங்க் தனியாக பின்னாடி இருக்கும் இல்லையா. ஸோ அதில் சிஎன்ஜின்ற ஃபியூல் அதெல்லாம் வந்து கம்ப்ரஸ்டு கேஸஸ் தான். ஸோ டியூ டு இட்ஸ் ஹை கம்ப்ரஸபிலிட்டி அண்ட் லார்ஜ் வால்யூம் ஆஃப் கேஸ் கேன் பி கம்ப்ரஸ்டு இன்டு எ ஸ்மால் சிலிண்டர் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டட் ஈஸிலி. ஸோ நம்ம அதிகமாக என்ன பண்ணலாம், கேஸஸ் கம்ப்ரஸ் பண்ணி நம்ம ஈஸியாக வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும். ஓகேவா. ஸோ இப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 3 இது சாலிட் லிக்விட் கேஸ் இது 3த்தையுமே தனித்தனியாக நீங்கள் கேட்டகரைஸ் பண்ண தெரியணும். எப்படிலாம் கேட்டகரைஸ் பண்ணலாம், எதெல்லாம் வச்சு நம்ம இது பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். ஸோ நல்லா காதில் வாங்கிக்கோங்க, முடிஞ்சால் ஒரு நோட் எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாலிடுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஃபார் சாலிட் இஸ் ஹை, ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஃபார் லிக்விட் வந்து மாட்ரேட், ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஃபார் கேஸ் வந்து லோ.
ஸோ அந்த ஒரு மாலிகுலும் இன்னொரு மாலிகுலுக்கும் நடுவில் இருக்கிற அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து சாலிடுக்கு அதிகமாக இருக்கும், அதனால தான் ரிஜிடாக இருக்குது. பட் அந்த மாதிரி லிக்விடுக்கு மாடரேட்டாக இருக்கும், கேசியஸ்க்கு ரொம்ப லோவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஷேப்பு. சாலிடுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்டு ஷேப், லிக்விடுக்கு வந்து நோ ஃபிக்ஸ்டு ஷேப், கேஸுக்கும் நோ ஃபிக்ஸ்டு ஷேப். ஸோ அப்போ ஷேப் வந்து சாலிடுக்குன்னு ஒரு டெஃபினட் ஷேப் இருக்குது, லிக்விடுக்கு டெஃபினட் ஷேப் கிடையாது, கேஸுக்கும் டெஃபினட் ஷேப் கிடையாது. ஸோ அப்போ அதோட ஷேப் வந்து பார்த்திங்க அப்படின்னா எதோட ஃபோர்ஸாக இருக்கும் அப்படின்னு ஷேப் வந்து பார்த்திங்கன்னா கண்டெய்னர் லிக்விடையும் கேஸையும் நம்ம எந்த கண்டெய்னரில் ஃபில் பண்ணுறோமோ அதோட ஷேப்புக்கு அது மாறிக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கேப், மாலிகுலர் கேப், இன்டர்மாலிகுலர் கேப் வந்து சாலிடுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும், கேப்பே இருக்காதுன்னு சொல்லிடலாம். லிக்விடுக்கு ஸ்மால் கேப் இருக்கும், கேஸுக்கு கேப்ஸ் வந்து இன்டர்மாலிகுலர் கேப்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி கம்ப்ரெசிபிள் ப்ராப்பர்ட்டிக்கு வந்தீங்க அப்படின்னா சாலிட் வந்து ஹைலி இன்கம்ப்ரெசிபிள், சாலிடை நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா கம்ப்ரெஸே பண்ண முடியாது. லிக்விட் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் இன்கம்ப்ரெசிபிள் தான், லிக்விடையும் மேக்ஸிமம் நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா கம்ப்ரெஸ் பண்ண முடியாது. ஆனால் கேஸ் வந்தது அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஹைலி கம்ப்ரெசிபிள். ஸோ கேஸை நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா கம்ப்ரெஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர். அதை வந்து நம்ம 3 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று வந்து சாலிட், இன்னொன்று வந்து லிக்விட், இன்னொன்று வந்து கேஸஸ். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் வந்து கேன் ஏ மேட்டர் சேஞ்ச் இட் ஸ்டேட். ஸோ மேட்டர் வந்து ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு சேஞ்ச் ஆகுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வர்றதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த கொஷின்ஸ் எல்லாமே நான் தனியாக இன்னொரு வீடியோவில் நான் தனியாக போஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.